சற்றுமுன் வெளியான ஒரு அதிரடியான தகவல். PHSAAY ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். அதிரடியாக தூக்கப்பட்ட ரேஷன் கார்டுகள். அது எப்படி, இது யாராருக்கு என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தில், அதாவது PDS வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் அனைத்தும் பலனளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2025 ஆண்டில் மட்டும் 41.41 லட்சம் போலி குடும்ப அட்டைகள் அடையாளம் காணப்பட்டு நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இது குறித்து மத்திய உணவுத்துறை இணையமைச்சர் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த பதிவில், பொது விநியோக திட்டம் முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டதே இந்த பெரிய சுத்திகரிப்பு நடவடிக்கை காரணம் என கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளில் ரேஷன் அட்டைகளை ஆதாருடன் இணைக்கும் முயற்சி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அதன் விளைவாக தற்போது நாட்டில் 99.2% பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணை இணைத்துள்ளன. மேலும் 98.75% உணவு தானிய விநியோகம் பயனாளிகளின் டிஜிட்டல் சரிபார்ப்பு மூலம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் உண்மையான பயனாளிகள் மட்டுமே திட்ட பலன்களை பெறும் சூழல் உருவாகியுள்ளது. அதே சமயம் இந்த டிஜிட்டல் கண்காணிப்பு முறையால் போலி மற்றும் தகுதியற்ற அட்டைகள் எளிதாக கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டு வருகிறது. 2023 ஆண்டில் 41.99 லட்சம் போலி அட்டைகள் நீக்கப்பட்ட நிலையில் 2024 அது 48.85 லட்சமாக உயர்ந்தது. அதன் பிறகு 2025 41.41 லட்சம் போலி அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில வாரியாக பார்க்கும்போது ஹரியானா மாநிலத்தில் அதிகபட்சமாக 13.43 லட்சம் போலி அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானில் 6.5 லட்சம், உத்தரப்பிரதேசம் 5.97 லட்சம், மேற்கு வங்கம் 3.74 லட்சம், மத்திய பிரதேசம் 2.60 லட்சம் ஆகிய மாநிலங்களில் பெருமளவில் போலி அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், அரசு வழங்கும் நலத்திட்டங்களை உண்மையாகவே பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்வதாகும். காரணம், இதற்கு குடும்ப அட்டை அல்லது ரேஷன் கார்டு என்பது இந்தியாவில் மிகவும் முக்கியமான அடையாள ஆவணமாக மட்டுமல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நுழைவாயிலாகவும் செயல்படுகிறது. ஆகையால் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் 2.26 கோடி ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளது. இவை தற்போது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் 2.26 கோடி ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளது. இவை தற்போது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 7.46 கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அந்தயோதயா அட்டையுடையவர்களுக்கு 35 கிலோ ரேஷன் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது. மற்ற அட்டைகளுக்கு பொதுவாக 20 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்தவரை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் பொருட்களின் அளவும் மாறுபடும். இதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு தேவையுள்ளவர்களுக்கு சரியான அளவில் உதவி கிடைக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. மொத்தத்தில் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் போலி குடும்ப அட்டைகளை நீக்கும் நடவடிக்கை பொது விநியோக திட்டத்தை மேலும் வெளிப்படையானதும்
நம்பகரமானதுமாக மாற்றியுள்ளது. இதே நேரத்தில் உண்மையான பயனாளிகளுக்கு நேரடியாகவே நன்மை கிடைக்கும் சூழல் வலுவடைந்துள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அடுத்த செய்தி, பேன் கார்டு விதிகள் கடுமையாகி விட்டது. ஏப்ரல் 1 முதல் புதிய அம்சங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு விண்ணப்ப நடைமுறைகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மிக முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது. தற்போது வரை ஆதார் கார்டு விவரங்களை மட்டுமே வைத்து பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனால் இந்த விதிமுறைகள் அனைத்தும் வரும் 31ஆம் தேதியோடு முடிவுக்கு வர உள்ளது. இதை பற்றி விரிவாக பார்ப்போம். நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் கார்டு என்பது நிதி பரிவர்த்தனைக்கான முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது. இதில் 10 இலக்கம் கொண்ட பேன் கார்டு வங்கிகளில் பெரிய அளவிலான பண பரிமாற்றம், சொத்து பதிவு உள்ளிட்டவற்றைக்கும் இன்றியமையாத ஒன்றாக அமைந்துள்ளது. இதில் பேன் கார்டு விண்ணப்ப நடைமுறைகளில் மிக முக்கியமான மாற்றத்தை வருமான வரித்துறை கொண்டு வர முடிவு செய்துள்ளது. இந்த புதிய முறை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. அதாவது தற்போது வரை பேன் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு மட்டும் போதுமானது. ஆதார் விவரங்களை கொடுத்து பேன் கார்டுக்கு விண்ணப்பித்தால் பேன் எண் ஒதுக்கப்பட்டு விடும். ஓரிரு நாட்களில் வீட்டிற்கு பேன் அடையாள அட்டையும் கூரியர் ஆகிவிடும். ஆனால் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டு மட்டுமே வைத்து விண்ணப்பிக்க முடியாது. புதிதாக பேன் கார்டு விண்ணப்பிப்பவர்கள் ஆதார் கார்டுடன் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக பிறந்த தேதிக்கு ஆதார் கார்டுடன் கூடுதல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் பிறப்பு சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், 10ஆம் வகுப்பு கல்வி சான்றிதழ், பிரமாண பத்திரம் மற்றும் பிற அரசு ஆவணங்கள் ஆகிய ஏதேனும் ஒன்றை பிறந்த தேதிக்கு சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும். இது மிகவும் அவசியமானது. அதே போல பேன் கார்டு விண்ணப்பம் செய்வதற்கு பழைய விண்ணப்ப படிவங்களும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் வரையே செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் ஏப்ரல் 1, 2026க்கு பிறகு புதிய படிவங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மற்றொரு முக்கியமான அப்டேட் என்னவென்றால், வரும் ஏப்ரல் முதல் பேன் கார்டில் உள்ள பெயர் ஆதாரில் உள்ள விவரங்களுடன் அடிப்படையே பொருந்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேன் கார்டு விண்ணப்பத்தில் வரவிருக்கும் இந்த நடைமுறை பற்றி மத்திய அரசின் பொது சேவை மையங்கள் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது. ஆகையால் மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இந்த பொது சேவை மையம் செயல்படுகிறது. எனவே பேன் கார்டு விண்ணப்பிக்க திட்டமிட்டு இருப்பவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்தால் கூடுதல் ஆவணங்கள் இன்றைய ஆதார் கார்டு மட்டுமே வைத்து விண்ணப்பித்து கொள்ள முடியும். புதிய பேன் கார்டுக்கு ஆன்லைன் வழியாகவும் எளிதாக விண்ணப்பிக்க முடியும். வருமான வரித்துறையின் NSDL இணையதளத்தில் விண்ணப்பிக்க முடியும். NSDL வெப்சைட்டில் உள்ள அப்ளை ஆன்லைன் என்பதில் நியூ பேன் இந்தியன் சிட்டியன் ஃபார்ம் 49A என்பதை தேர்வு செய்து தனிப்பட்ட விவரங்களை, அதாவது பெயர், பிறந்த தேதி, மொபைல் எண் உள்ளிட்டவற்றை வழங்கி விண்ணப்பிக்க முடியும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.